நெக்ஸ்ட் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நான் விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கல்லிருந்து 16 வருஷமாக நான் ஜோதிடராக இருக்கிறேன். நான் மருத்துவ ஜோதிடர், வாஸ்து நிபுணர். இப்போ இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறது பங்குனி மாதங்கள். யாருக்குமே தெரியாத ரகசியங்கள், பங்குனி மாதத்தில் என்ன விசேஷங்கள் இருக்குது, ஒரே நாள் வழிபாடுகள், ஒரே நாள் நீங்கள் ஆலயத்தில் வழிபாடு செய்கிறது மூலமாக உங்கள் வாழ்க்கையவே நல்லபடியாக மாற்ற முடியக்கூடிய பரிகாரங்கள் இந்த பதிவில் இருக்குது. பங்குனி மாதம் அப்படின்னாலே உங்களுக்கு ஸ்ரீ விசுவாவசு கடைசி மாதங்கள். ஒவ்வொரு தமிழ் ஆண்டுலேயும் கடைசி மாதம் தான் பங்குனி மாதம். பங்குனி மாதம் ஆற்றல் அதிகமாக நிரம்பினதாக இருக்கும். ஆன்மீக சக்திகள் அதிகமாக இந்த நேரம் தான் அது எல்லாருக்குமே அதிகரிக்கும். ஏன்னா இந்த நாட்களில் பங்குனி மாதம் முழுக்கவே கோடை வெப்பம் அதிகமாக தாக்கக்கூடியனால அதிகமாக மாரியம்மன் வழிபாடு, பாலாபிஷேகம் பண்ணுறது, கூழ் காய்ச்சி ஊற்றுறது, நிறைய அக்னி சட்டி எடுக்கிறது, தீமிதி திருவிழா, முளைப்பாரி ஊர்வலம், இப்படி ஒவ்வொரு திருவிழாக்களும் பங்குனி மாதத்தில் நடக்கும். அது மட்டுமே இல்லாமல் பங்குனி உத்திரம் ஸ்ரீ முருகப்பெருமானுக்கும் வள்ளிக்கும் திருமணம் நடந்த நாளாகவும் இந்த பங்குனி உத்திரம் கொண்டாடப்படுகிறது. அகிலத்தையே காத்து கொண்டிருக்கும் ஈசன் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணம் நடந்த ஒரு நாளும் பார்த்திங்கன்னா பங்குனி உத்திரம் தான். இத்தனை சிறப்பு வாய்ந்த நாட்களில் இந்த பங்குனி மாதத்தில் கிரக நிலைகள், சூரியன் போராட்டாதி 3ஆம் பாவத்திலேருந்து 4ஆம் பாவத்துக்கு போகிறாரு, மீனத்துக்கு சஞ்சரிக்க போகிறாரு. குரு பகவான் மிதுனத்தில் இருக்கிறாரு. அவர் ஆல்ரெடி இந்த பங்குனி மாதம் முழுக்கவே குரு பகவான் மிதுனத்தில் இருப்பார். கேது பகவான் பங்குனி மாதம் முழுவதும் சிம்மத்தில் இருக்கார். ராகு பகவான் பங்குனி மாதம் முழுவதுமே கும்பத்தில் இருக்காங்க. இந்த மாதத்தின் ஆரம்ப காலகட்டத்தில் சுக்கிரன், புதன், செவ்வாய் எல்லாருமே கும்பத்தில் இருக்கிறாங்க. 14/3/2026 அதிகாலை 3 மணிக்கு பங்குனி மாதம் ஆரம்பிக்குது. அப்போ தனுசு லக்கணத்தில் ஆரம்பிக்குது. தனுசு லக்கணத்துலேயும் தனுசு ராசிலேயே சஞ்சாரத்தில் இருக்கார். சந்திரன் பூராடம் நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. தன்னுடைய ராசி, நான் தனுசு ராசியோடைய அதிபதி குரு பகவானையே தன்னுடைய ராசியை பார்க்குறதுனால தனுசு லக்கணத்திலேயே இந்த பங்குனி மாதம் பிறக்கிறதுனால மிகவும் ஒரு அற்புதமான மாதமாக இந்த பங்குனி மாதம் முழுவதும் இருக்கும். ஒவ்வொரு ராசியினருக்கும் எந்த மாதிரி அமைப்புகள், என்னென்ன மாதிரி நல்ல பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒழுக்க குணமும் சரியான திட்டமிடுதலும் கொண்ட கன்னிராசினியர்கள். கன்னிராசிக்காரங்க எதையுமே ஆழமாக யோசித்து தான் நீங்கள் பண்ணுவீங்க. ஏன்னா அதிகமான அழகுக்கும் சொந்தக்காரங்க, பொறுமைக்கு சொந்தக்காரங்க. அதே மாதிரி ரொம்ப ஒழுக்கமாக இருக்குன்னு நினைப்பீங்க. ஏன்னா காலபுருஷனுக்கு 6ஆம் ராசி, அது புதனுடைய உச்ச வீடு. அப்படி இருக்கிறனால எதையுமே பல முறை யோசிச்சுக்கிட்டே நீங்கள் இருப்பீங்க. செய்யலாமா வேண்டாமா, செய்யலாமா வேண்டாமான்னு யோசிச்சே நீங்கள் முடிவெடுப்பீங்க. 100 முறை யோசித்து நீங்கள் அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவு எடுக்க ஆரம்பிப்பீங்க. இதுவே ரொம்ப உங்களுக்கு காலதாமதமாக ஆயிரும். அப்போ உங்கள் ராசிக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்கிறது? 12ஆம் அதிபதி உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு. இப்போ 12ஆம் அதிபதி 7ஆம் இடத்துக்கு நமக்கு என்ன பிரச்சனை வருமோன்னு ஒரு பயம் உங்களுக்கு இருக்கும். ஆல்ரெடி ஏற்கனவே கண்டகச்சனியோட பாதிப்பு இருக்குது. 12ல் கேது இருக்கிறனால சரியான தூக்கம் இல்லாமல் அவதிப்படுவீங்க. இந்த மாதத்துலேயே உங்களுக்கு கொஞ்சம் இந்த இதெல்லாம் இருக்கும். உங்களுக்கு தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, சரியாக குழப்பமாக இருக்கிறது, எந்த ஒரு சிந்தனை செய்ய முடியாமல் இருக்கிறது, இதெல்லாம் நிறைய உங்களுக்கு பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ உங்களுடைய எதிராளிகிட்ட நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் கூட்டு தொழில் பண்ணுறேன் நான் நல்லா இருக்க மாட்டேன், அவரை ரொம்ப கவனமாக இருந்துக்கங்க. ஏன்னா அது மூலமாக ஏதாவது விரயங்கள் நீங்கள் சந்திக்கிறதுக்கு இருக்க போகிறீங்க. அப்போ விரயம் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிற வேண்டியதான். பண விஷயங்களில் இல்லை தொழில் விஷயமாகட்டும் நீங்களே சிந்தித்து நீங்களே ஆழமாக யோசித்து முடிவெடுத்தால் நன்மையை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த பங்குனி மாதமும் இருக்கும். இந்த பங்குனி மாதத்தில் உங்களுக்கு உங்களுடைய 4ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியுமே 4ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, 2ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. இப்போ வயதில் மூத்தவர்கள் உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி தான், இல்லை உங்களுடைய நண்பர்களாக இருந்தாலும் சரி தான், இல்லை உங்களுக்கு நீங்கள் குருன்னு நினைக்கக்கூடிய யாராவது ஒருத்தவங்கள்ட்டே போய் நீங்கள் அட்வைஸ் கேட்டுக்கோங்க. அட்வைஸ் கேட்டு நீங்கள் அவங்க மூலமாக நீங்கள் வழிகாட்டுறோட போனீங்கன்னா இந்த மாதத்தில் எந்த பிரச்சனையும் வராது. இடம் பூமி வாங்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. ஏதோ விரைய செலவு இந்த மாதத்தில் இருக்கும். அந்த விரைய செலவை நீங்கள் சுப செலவாக நீங்கள் மாற்றிக்கங்க. அப்போ நீங்கள் சுப செலவாக மாற்றுறப்ப உங்களுக்கு அது நீண்ட காலமாக ஒரு சொத்துக்கள் ஏற்படுறதுக்கு, அசையும் சொத்துக்கள், அசையா சொத்துக்கள் ஏற்படுறதுக்கெலாம் காலம் இருக்குது. அதை நீங்கள் இந்த மாதத்தில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அப்போ இந்த மாதிரி கன்னிராசியில் பிறந்த பள்ளியில் படிக்கும் மாணவர்கள், கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கு 4ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால 4ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ உங்களுடைய எதிர்ப்பாளிடர், அதாவது பசங்களாக இருந்தாங்கன்னா பொண்ணுகளாலையும்
பொண்ணுகளாக இருந்தாங்கன்னா பசங்களாலேயும் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வம்பு வழக்கு வர்றதுக்கு இந்த குருவோட பார்வை காரணமாக இருக்குது. அப்போ இதனால நீங்கள் என்ன செய்யணும், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறணும். எங்கேயாவது நீங்கள் கும்பலாக போய் அவங்கள போய் சேர்ந்து ஒரு கமெண்ட், அந்த ஒரு வழியில் போகிற பொண்ணை பற்றிலாம் கமெண்ட் அடிக்கக்கூடாது. அது நீங்கள் விளையாட்டாக பேசுகிறது விபரீதமாக முடியக்கூடியதாக இருக்கறனால கன்னிராசிக்காரன் நீங்கள் ரொம்ப வந்து கவனமாக இருங்க. நீங்கள் அப்போ தான் நீங்கள் இந்த பள்ளி படிப்பையும் அல்லது கல்லூரி படிப்பையும் நீங்கள் வந்து முடிக்க முடியும். அப்போ தான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போக முடியும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசுகிறா, நீங்களும் போய் கலந்தா நீங்கள் செய்யாததுக்கு நீங்கள் வீண் பலி வாங்குவீங்க. ஏன்னா சனி பகவான் பார்வை உங்கள் மேலே இருக்கிறதுனால செய்யாத ஒரு இதுக்கு நீங்கள் வீண் பலி வந்து அதனால் ஒரு சின்ன சின்ன சட்டச்சிக்கல் வரக்கூடிய காலமாக இருக்கனால ரொம்ப கவனமாக இருந்துக்கங்க. நீங்கள் கன்னி ராசியில் பிறந்த பெண்கள் நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தான், இல்லைன்னா அரசாங்கத்தில் இருக்கே, இல்லைன்னா அரசியல் இருந்தாலும் சரி தான், இந்த மாதத்தில் உங்களுடைய நண்பர்கள்ட்ட ரொம்ப கவனமாக இருந்துக்கங்க. நண்பர்களே உங்களுக்கு வந்து துரோகிகளாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால நண்பர்களை நீங்கள் பேசுகிறப்ப உங்களுடைய வீட்டு விஷயத்தை பற்றி நீங்கள் வந்து பகிர்ந்துக்கிறாதீங்க. அதுபோல் நீங்கள் பெண்களாக இருக்கிறப்ப வந்து ஆண் நண்பர்கள்ட்ட எந்த விஷயத்தையும் கொஞ்சம் பகிர்ந்துக்கிறாமல் கொஞ்சம் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து இந்த மாதம் முழுவதும், பங்குனி மாதம் முழுவதுமே வந்து கன்னிராசிக்காரங்க உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய மாரியம்மன் ஆலயத்துக்கு புதன்கிழமை காலையில் போய் ஒரு 5 மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. இந்த மாதம் முழுவதும் மிகவும் சிறப்பான மாதமாக இருக்கும்.